பிரக்யா, பிரக்யா, ஓ இப்ப புரிஞ்சு போச்சு இங்க என்ன நடக்குதுன்னு. நீ எல்லா சரக்கையும் ஊத்திட்டு அதுல தண்ணி நிரப்பி வச்சிட்டியா? நான் தான் பாட்டில்ல இருந்த எல்லா சரக்கையும் கீழே ஊத்திட்டு கலர் தண்ணிய உள்ள ஊத்தி வச்சேன். கீழே ஊத்துறதுக்கு பதில் நம்ம கிட்ட கொடுத்துருக்கலாம். நம்ம வீட்லயாவது போய் குடிச்சிருக்கலாம். காக்ரோச்சோட ஐடியா உன்னோடது தானே? ஆஃப் கோர்ஸ். காக்ரோச்சஸையும் நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த காக்ரோச் பயத்தினால நீங்க பார்ட்டி நிறுத்திடுவீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அப்படி நிறுத்தினாலும் கொஞ்ச நேரத்துல திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதான் நீங்க வெளியில போன டைமா பார்த்து எல்லா பாட்டில்ல இருந்த சரக்கையும் காலி பண்ணிட்டேன். நீ எப்படி பண்ணலாம்? How could you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? எதுக்கு பண்ண இப்படி? எங்களுக்காக சண்டை போட வேண்டாம் அண்ணி. இங்க நடந்த எல்லாத்துக்கும் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இல்ல, உங்களால நான் ஒன்னும் அப்செட் ஆகல. நான் இவரால தான் அப்செட் ஆகுறேன். இவனோட சார்பாவும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு அவனை பார்த்து இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் தெரியும். ஐம் சாரி, நாங்க கிளம்புறோம். நீ தப்பான வீட்டுக்கு வந்த மாதிரி சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாங்க அண்ணி, எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. ஆமா சாரி அண்ணி, நாங்க கிளம்புறோம். வாங்கடா போலாம். வரேன் அபி. மேடம், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அவளோட சாப்பாடுல நான் காக்ரோச் போட போறேன். என்ன அவ காமெடி ஆக்கிட்டா. உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவமானப்பட்டு போறாங்க, உனக்கு தெரியுமா? என்னால ஒண்ணும் இல்ல, உங்களால தான். நான் தான் முன்னாடியே சொன்னல, பார்ட்டியை நிறுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு. நீங்க தான் உங்களை சுப்பீரியர்னு ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கோம் நான் தான் சுப்பீரியர். நான் அப்ப சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. பாத்தீங்களா என்னாச்சு? பார்ட்டி இஸ் ஓவர், யூ ஆர் நாட் ட்ரிங்கிங். இதெல்லாம் நான் உங்களை தோக்கடிக்கிறதுக்காக பண்ணல, திருந்தறதுக்காக பண்ணேன். சரக்கு முடிஞ்சது, பார்ட்டியும் முடிஞ்சது. நான் வரேன். பாய் பாய். அத்தை அவளை வர வேண்டாம்னு சொன்னா அப்படியே ரூம்லயே உட்காந்துப்பாளா? அவளா வந்து அத்தை கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையே. அவ பாட்டு உள்ள இருக்கா. ஒரு வேலை பண்றேன், அவளுக்கு பதிலா நானே போய் அவங்க கிட்ட சாரி கேக்குறேன். நான் அவளை கூடயே கூட்டிட்டு போறேன். பிராச்சி, 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 எங்கேயும் இல்ல. எங்க போயிட்டா அவ? அத்தை பிராச்சி கிட்ட சொன்னாங்க தானே ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு. ரன்பீர் கூட இங்க இல்லையே. ரெண்டு பேரும் ஒண்ணா போயிட்டாங்களோ? ரெண்டு பேரும் இங்க வெளியே தான் போயிருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா அப்பாவை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க ஐனோ. ஆனா எனக்கு ரியாவை நினைச்சா கவலையா இருக்கு. வந்திருக்கிற அத்தனை கெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ரியா ஒன்னும் குழந்தை இல்ல ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு. அப்கோர்ஸ் அவளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா பாட்டி இருக்காங்க, அப்புறம் அம்மா இருக்காங்க, வெயிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் அங்க இருந்திருக்கணும்ல. அங்க இருந்து நீ என்னமா பண்ண போற? உன்னதான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. அதுல நாங்க இருந்திருந்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், கைட் பண்ணிருப்பேன். அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப, கைட் பண்ணிருப்ப, அம்மா கிட்ட திட்டும் வாங்கிருப்ப. உன்னை கொஞ்சமாவ திட்டுறாங்க அம்மா. ட்ரஸ்ட் மீ, டோன்ட் வரி. அங்க எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கூட கொஞ்சம் நீ ஜாலியாவே இரு, என்ஜாய் பண்ணு. உன் கைய கொடு, உன் கைய கொடு ப்ளீஸ். உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ஃபேவரட் பாட்டு? எனக்கு ஞாபகம் இருக்கு, கேளு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? போதும் போதும் போதும், ஸ்டாப் இட், ஸ்டாப். நீ தானே இந்த நல்லவனை மாத்தின, என்கிட்டயே திருப்பி கேக்குற? இல்ல, அவங்க ஒண்ணு இருக்க கூடாது. அவங்க ஒண்ணு இருக்க கூடாது. அவங்க ஒண்ணு இருக்க கூடாது. நான் ஒண்ணு என் மாமியார் கிட்ட நல்ல மருமகளா நடந்துக்க இங்க வரல.
ரன்பீருக்கு முன்னாடி நல்லவளா இருக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ரன்பீருக்கு முன்னாடி நான் நல்லவளா இருப்பேன். ஏன்னா அவன் எனக்கானவன். ரொம்ப சந்தோஷமா இருக்கல? என்னோட பார்ட்டியை கெடுத்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது பேரு பார்ட்டியா? என்ன கஷ்டப்படுத்துறதுக்கான பிளான் அது. இப்ப அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படியே தோணுது உனக்கு? அஃப்கோர்ஸ் எனக்கு அப்படிதான் தோணுது. அது அப்படிதான் இருந்திருக்கும். நீங்க என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணீங்க. நான் உங்க எல்லா பிளானையும் ஃபெயில் பண்ணிட்டேன். அதான் சந்தோஷமா இருக்கு. என்ன சீண்டி பார்த்து நீ சந்தோஷப்படுறியா? நீங்க என்ன சீண்டி பார்த்து சந்தோஷப்பட்டீங்கல்ல? உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுக்காக குடிக்கிறேன்னா என் பொண்டாட்டி என்ன குடிக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்காக தானே. நான் எதுக்காக குடிக்கிறேன்னா எங்க 2 பேர்ல யார் சுப்பீரியர்னு காட்டுறதுக்காக தான். அப்படின்னு நீங்கல்ல உங்களை சுப்பீரியர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக என்ன மட்டுமா காமிச்சீங்க. ஆனா என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை அசிங்கப்படுத்திட்டு இங்க இருந்து போயிட்டாங்க. யூ ஃபெயில். நெருப்புல எண்ணெயை ஊத்தாத. எனக்கு கோவம் வருது. அப்படியா? அப்ப அதே குடிங்க. அப்ப நீங்க சரக்கு குடிச்சீங்க, இப்ப கோத்து குடிங்க. எல்லாமே சரியாயிடும். இப்ப போய் தூங்குங்க. காலையில எழுந்து புது பிளானா யோசிங்க. தூங்கணுமா? இப்ப இனிமே எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்ப நான் இதையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட பார்ட்டியை நீ கெடுத்து அதுல நீ சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்ட. ஒரு நிமிஷம் யோசிங்க. முதல்ல நீங்க தான் பிளான் பண்ணீங்க, அதுக்கப்புறமா தான் நான் பிளான் பண்ணேன். போய் தூங்குங்க. இல்லன்னா ஒண்ணு செய்யுங்க, 100 தடவை உட்காந்து எழுதுங்க. நான் இனிமே சரக்கு அடிக்கவே மாட்டேன்னு. தூக்கம் கண்டிப்பா வரும். வாவ், முகமோல இருந்து டீச்சர் ஐடியா. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க போறது இல்ல. அப்ப நீங்க தூங்க போறது இல்லையா? இல்ல, ஆ? கண்டிப்பா தூங்க மாட்டேன். நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். எதா? வீட்ல ஏதாவது ஒரு முடியல கண்டிப்பா சரக்கு இருக்கும்ல. தேடுங்க தேடுங்க, இங்க ஒண்ணும் எனக்கு கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும். நல்லா போய் ஏமாறுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு ஏன் டெஸ்பிரேஷனா இருக்கீங்க? எதுக்கு சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு போர் அடிக்குதா? என்கிட்ட வேணா பேசுங்க. இந்த 2 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன பத்தியும் கேளுங்க, உங்களை பத்தியும் சொல்லுங்க. நீ ரொம்ப பழைய ட்ரிக் யூஸ் பண்ற என்ன கவுக்குறதுக்கு. நான் உன் கூட ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருந்தா போதையில எனக்கு நல்ல தூக்கம் வந்துரும். பட் யூ நோ வாட், உனக்கு நீயே ராத்திரி பூரா பேசிக்கோ. பட் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதுன்னா அப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மறுபடியும் கோவப்பட்டு போறாரு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவர் சரக்கு அடிக்கிறத விட இந்த கோவம் எவ்வளவு பரவாயில்ல. அப்புறம் பிராச்சி, ரியா, தேங்க் காட் ரியா, நீ என்ன பயமுறுத்திட்ட. அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நான் நினைச்சேன். நீ எங்க போயிருந்த பிராச்சி? நான் உன்னை நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடினேன். அப்புறம் ரன்பீர், நீங்க எங்கேயாவது வெளியே போயிருந்தா என்கிட்ட அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. You know how worried I was? சொல்லு. நீ என்ன அவ சைடுக்கு போயிட்ட? இப்ப லாங் டிரைவ்ல ஏன் பக்கம் இருந்த, இப்ப தங்கச்சியை பார்த்தோன்னு மாறிட்ட. இல்ல, இப்ப என் தங்கச்சி இல்ல, என் குழந்தைய கேக்குறா, பதில் சொல்லு. அவளுக்கு பதில் சொல்லணும்ல. பிளான் நீ தான் போட்ட, நீ தான் கூட்டு போன, நீ தான் சொல்லணும். இட்ஸ் மீ. நான் தான் லாங் டிரைவ் கூட்டிட்டு போனேன் பிராச்சிய. அப்புறம் நான் தான் பிளான் பண்ணேன். சாரி, நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் நாங்க எங்க போனாலும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவோம். ஓகே, சோ ப்ளீஸ் டோன்ட் கெட் அப்செட். அத நான் பிராச்சி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் அவளே நினைச்சிட்டு இருந்தேன். I was worried about her. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது என்னன்னா, அத்தை பிராச்சியை ரொம்ப திட்டாங்க. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலோன்னு நினைச்சேன். அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் நான் பிராச்சியோடைய போனு கூட கால் பண்ணேன். ஆனா அவ போன் போகவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் எப்போது என் போன் கிடைக்கலனா ரன்பீருக்கு கால் பண்ணு. எனக்கு எப்படி தெரியும் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பீங்கன்னு? அது நான் ரன்பீரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதான் அப்படி சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. அதான் ரன்பீர் போனை நான் ட்ரை பண்ணல. நோ, டோன்ட் வரி. பிராச்சிக்காக நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீ மிட் நைட் கூட எனக்கு கால் பண்ணலாம். டோன்ட் வரி. நீ ஃபோன் பண்றதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் சந்தோஷம் ஏன் படுறேன்னா, நீ ஃபோன் பண்ணி பிராச்சியை பத்தி நீ என்கிட்ட கேட்ப. அப்புறம் நான் பிராச்சி கிட்ட அந்த குட் நியூஸை சொல்லுவேன். பிராச்சி, உன்னோட தங்கச்சி உன்னை நினைச்சு எவ்வளவு வரி பண்றான்னு தெரியுமான்னு. அவ சந்தோஷப்படுவா. பிராச்சிக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான்.
எனக்கு ஒண்ணு புரியல. somehow பிராச்சிக்கு நீ கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை ரொம்ப விரும்புறா. அதே மாதிரி நீ எனக்கும் செய்யலாம்ல. நான் என்ன போதும் போதும் ஸ்டாப் இட் போதும். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே ஷியோர். ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி லேட். நம்ம தூங்க போகணும். குட் நைட். என்னது போன்? குட் நைட். குட் நைட். சொல்லுங்கம்மா. பிராச்சி, உனக்கு தெரியுமா அப்பாவை நான் என்ன பண்ணேன்னு? என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வாய்ஸே சொல்லுது ஏதோ பண்ணிருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. என்ன ஆச்சு? சரி முதல்ல சொல்லு, ரன்பீர் எங்க? ரன்பீர் இங்க தான் என் கூட இருக்கான். ஏன்? அப்ப நீ போனை ஸ்பீக்கர்ல போடு. நம்ம பிளான்ல அவனும் தானே இருக்கான், அவனும் கேட்கட்டும். ஓகே ஓகே, 1 செகண்ட். அம்மா லைன்ல இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. போன் ஸ்பீக்கர்ல போடு, ரன்பீரும் கேக்கட்டும்னு அப்போ சொன்னாங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஆமா, போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. ரன்பீர் இங்க தான் இருக்கான். சொல்லுங்க. சரி கேளுங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்பாவை நான் குடிக்க விடாம பண்ணுவேன்னு. அப்ப எனக்கு ஐடியாவே இல்ல நான் என்ன பண்ணலாம்னு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தி ஐடியா ஆஃப் தி இயர். நான் உங்க அப்பாவோட பார்ட்டில காக்ரோச்சஸ் விட்டுட்டேன். என்ன? காக்ரோச்? வேற என்ன பண்ண சொல்றேன்? அந்த அழையா விருந்தாளி வந்தப்ப உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நான் எல்லா சரக்கையும் கீழே ஊத்திட்டேன். எல்லா பாட்டில்லையும் கலர் தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன். அவங்க திரும்பவும் வந்துட்டு பாட்டில்ல இருந்த தண்ணியை எடுத்து சரக்கு நினைச்சு குடிச்சாங்க. சரியான வேலை செஞ்சீங்க. நீங்க தான் சரியான ஜோடி. இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, நீ பாராட்டினதெல்லாம் போதும். அவங்க மூடு தான் செம்ம ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த கூத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதோட பார்ட்டி நின்னு போச்சு. உங்க அப்பாவும் குடிக்கல. அம்மா, நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணது சீஃப்க்கு கண்டிப்பா பிடிச்சிருக்காது. அவர் ரொம்ப கோவப்பட்டிருப்பார்ல. அதனால என்ன? அவர் நல்லது பண்றத நான் உனக்கு எடுக்கல. அவரோட ஹெல்த்துக்காக தான் நான் பண்றேன். பிரிட்டி. சரி, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சீஃப் உங்களை பழி வாங்குறதுக்காக எது வேணாலும் செய்வாரு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவர் எப்ப குடிய விடுறாரோ அது வரைக்கும் நான் விடுறதா இல்ல. நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். தேங்க் யூ. ஓகே, நீங்க இப்ப போய் தூங்குங்க. இந்த ராத்திரி பெரிய ராத்திரி ஆயிடுச்சு. காலையில ஃபோன் பண்றேன். ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். டேக் கேர்மா. பை. என்னோட சந்தேகம் சரியா போச்சு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, இந்த பில்லோ தினமும் நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கு. அதுவும் தற்செயலா நடந்த மாதிரி இல்ல, வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. ரியா தான் இது நடுவுல வச்சிருக்கா. ஏன், எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரே ரூம்ல இருந்து கூட இப்படி பண்றானா? என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாக்குறா. இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாளா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த ரூம்ல இருக்கவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது என்னோட ரூம் இல்ல. என்னோட ரூம் எதுன்னா ரன்பீரோட ரூம் தான். ஆனா அங்க பிராச்சி இருக்கா. அப்புறம் என்னால அந்த பிராச்சியை என்னைக்கும் என் அக்கான்னு ஏத்துக்கவே முடியாது. நான் இந்த உண்மையை எப்படி சொல்லுவேன்? நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன். நான் முழுக்க முழுக்க ரன்பீரை மட்டும் தான் காதலிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிராச்சி, இந்த வீடு, அப்புறம் இவன். நான் எத்தனை நாளைக்கு தான் நல்ல தங்கச்சியாவும் நல்ல பொண்டாட்டியாவும் நல்ல மருமகளாவும் ஆக்ட் பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் சித்தார்த்துக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நான் அவனை ஹஸ்பண்டாவே ஏத்துக்கலன்னு அவனுக்கு நல்லா தெரியும்.
அவனும் கண்டிப்பா இதை சும்மா விட மாட்டான். Oh God, I'm in such a bad condition. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்லப்பா. குடிச்சே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். டேய் கட்டு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. உனக்கு போதை ஏறி போச்சு. அப்படிலாம் இல்லப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிச்சேன். நான் தான் பார்த்தனே நீ தான் எப்படி குடிச்சேன்னு. நீ மொடா குடிக்கார மாதிரில குடிச்ச. நீ யாருக்கிட்ட சொல்ற? அபிதான்ப்பா எனக்கு ஊத்தி கொடுத்தா, எனக்கு கணக்கே தெரியாது. என்னதான் சொல்லு, என்ன ஒரு பார்ட்டி அது. ரொம்ப சூப்பரா இருந்ததுல. ஃபுல் நைட் குடிச்சிருக்கலாம்ப்பா. காக்ரோஜால தான் எல்லாமே கெட்டு போச்சு. அதுவா வந்துச்சு. அதை யாரோ புடிச்சு விட்டுருக்காங்கப்பா. இதை அண்ணி தான் வேணுட்டே செஞ்சிருக்காங்க. ஆமாப்பா, அதுவும் சரிதான். சரக்குக்கு பதில் தண்ணி வச்சாங்க பாரு, அது ரொம்பவே கொடுமையானதுப்பா. அபி அவனோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கானா? பிரக்யா அந்த பார்ட்டியை கெடுத்து விட்டுட்டாளா? அப்ப நானும் ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நீ அண்ணிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உலகத்துல இருக்கிற எல்லா மனைவியும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அபிய நிறைய குடிக்க வேண்டாம்னு தடுத்தாங்க. அவங்க எதுக்காக இந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அபியோட நல்லதுக்கு தானே. இதுல என்னப்பா ரிஸ்க் இருக்கு? அண்ணி சரக்கு எடுத்து ஊத்திட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அபிக்கு பயங்கரமா கோவம் வரும்னு. 2 பேருக்கும் சண்டையும் வரும்னு. வீட்டோட நிம்மதியும் கெட்டு போயிடும்னு. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சும் கூட அண்ணி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டை மட்டும் இல்ல, அவங்க புருஷனையும் நினைச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா நல்லதுக்காக தான் பண்ணாங்க. நான் அண்ணி சைடு தான். டேய் என்னடா சொல்ற? அவங்க மொத்த சரக்கும் கீழே ஊத்திட்டாங்கடா. நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி சரக்கு அடிக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஒரு வாட்டி மனுஷங்க கிட்ட நல்ல விதமா தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி ஏற்படும். அபியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. இதே மாதிரி என் பொண்டாட்டி பண்ணியிருந்தான்னா இப்ப நான் குடியவே விட்டுருப்பேன். அப்படியா தம்பி? உன் பொண்டாட்டி சொன்னா நீ சரக்கு விட்டுடுவியா? அப்ப அண்ணன் நான் சொன்னா சரக்கு நீ விட மாட்ட? சரி, இப்ப நீ சொல்லு, நான் உனக்கு என்ன வேணும்? அண்ணன் தானே, உன் பெரிய அண்ணன் தானே. உன் பெரிய அண்ணன் நான் இப்ப சொல்றேன், குடியை விட்டுடுவ தானே? இன்னில இருந்து உன் குடியை நீ முழுசா நிறுத்துற. இன்னொரு தடவை நீ குடிக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பலார்னு ஒரு அற விடுவேன் நான், தெரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொன்னா அப்ப நீ என் கூட சரக்கு அடிப்பியா? உன் கூட சேர்ந்து குடிக்காம பக்கத்து வீட்டுக்கார கூட சேர்ந்து குடிக்க சொல்றியா? போடாது, நில்லு. பெரிய அண்ணன் கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நில்றா. அண்ணனும் தம்பியும் சரியான பைத்தியக்காரனா நீங்க. விளங்கிரும். கட்டு, ஒரு நிமிஷம் இரேன், வரேன். கட்டு, நீ அபியோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் இல்ல? நான் அவனுடைய உயிர் நண்பன். அபி இந்த காலனிக்கு முத வரும்போது நான் மட்டும் தான் அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன், தெரியுமா? கௌரவங்கிற என் பேரை கட்டுன்னு அவன் மாத்திட்டான். இப்ப காலனி முழுக்க என்ன கட்டுன்னு தான் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரியும், அபி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். எனக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா காப்பாத்துவ. ஐ திங்க் நாம அவனுக்கு சரக்கு வாங்கியே கொடுத்தாகணும். இல்லனா ராத்திரி முழுக்க தூங்க மாட்டாரு. அவருக்கு அந்த கோட்டா முடியலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சரக்கு அடிக்கலாம் கண்டிப்பா தூக்கமே வராது. அப்ப நாம அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்ல? எஸ், கண்டிப்பா. சரக்கு கடை எங்க இருக்கு? சரக்கு கடையா? அதோ அங்க இருக்கு. போலாமா? வாங்க. இந்த சரக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? இது நம்ம ஊர் சரக்கு மேடம். 2 கிளாஸ் அடிச்சா போதும், 4 கிளாஸ் அடிச்ச மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க காசை வாங்கிக்கோங்க. கட்டு, இதை எடுத்துக்கலாமா? இது அபிக்கு பிடிக்கும்ல? இதுதான் அவனுடைய ஃபேவரட்டான சரக்கு. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் எப்ப சரக்கு அடிச்சாலும் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாரு. ஆமா இல்ல, அவர் அன்னைக்கு வெத்தலன்னு நினைச்சு மணி பிளான்ட் எடுத்து சாப்பிட்டாருல, அப்ப அவர் இதான் குடிச்சிருந்தாரா? சரக்கு அடிச்சாருன்னா அவர் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா தூங்கிடுவாரு. ஓ, அப்போ சொர்க்கத்தை பார்த்துட்டு கனவு காணுவாரு போல இருக்கு. கட்டு, இதை எடுத்துக்கோ. கட்டு, இத அபிகிட்ட நீயே கொண்டு போய் கொடுத்துரு. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. அது என்னன்னா, அபி என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் என்னதான் கோவமா இருந்தாலும் நான் அவரை நல்லா பாத்துக்கணும் இல்லையா? எனக்கு என்னன்னா, அபி எங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும். அது போதும். அதுக்காக தான் நான் அந்த சரக்க வாங்கினேன். நீ போய் அவர்கிட்ட கொடுத்துரு, சரியா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ளீஸ் இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. அதாவது இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு. நீ நேரா போய் அபிகிட்ட கொடுத்துரு. இது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஐ ப்ராமிஸ், யாருக்குமே இது தெரியாது. தேங்க்யூ. இப்பதான் எனக்கு சந்தோஷம். பிரக்யா நினைக்கிறா அபி குடிக்க கூடாதுன்னு. அவன் சரக்க விட்டுறணும்னு.
அதனாலதான் குடிக்கிற சரக்குல அவ தண்ணியை கலந்து வச்சிருக்கா. நீ உன்னோட லைஃப்ல நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நான் இப்ப அபிக்காக கொடுத்து விட்டுருக்கிற சரக்கு அதை முழுமையா கெடுத்துரும். அதுதான் எனக்கும் வேணும். இந்த சரக்கு பாட்டில் தான் உன்னோட ஆரம்பம். இப்ப அபி இந்த சரக்கு அடிச்சானா இதுக்கப்புறம் உனக்கு தூக்கங்கிறதே இருக்காது. இப்ப நான் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்க பாக்குறியா? எனக்கு ஒழுங்கா சரக்கு கிடைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்போ எனக்கு தூக்கம் வராத போது நீ எப்படி தூங்கலாம்? நீங்க மறுபடியும் இத பத்தி தான் பேச வந்தீங்கன்னா நான் அத பத்தி பேச வரல. நான் இன்னொரு விஷயம் பேச வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஏன் உன் மேல கோவமா இருக்கேன்னு. இத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல. இன்னொரு விஷயத்தால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கோவமா இருக்கிறது தெரியலன்னா அப்புறம் கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கோவத்தால நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த கோவத்துக்கான அர்த்தம் தெரியணும்ல. அப்ப நீங்க என்கிட்ட சண்டை போட வந்திருக்கீங்க. நான் சண்டை போட வரல, சண்டைக்கான அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கேன். சிம்பிள். ஆனா சண்டை எப்ப நடந்துச்சு? எப்ப வேணாலும் நடக்கலாம்ல. ஐயோ, நடக்கும்போது அப்ப பாத்துக்கலாம். அட, நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பேசிதான் தீர்த்து வச்சுக்கணும். அப்பதான் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். போன் வருதுல. ஐயோ, என்ன பண்றீங்க? சுஷ்மா ஆண்டியோட போன். நீ என்ன தவிர வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. நான் பேச வந்தேன்னா நான் தான் பேசுவேன். நான் எதுக்கு உன்கிட்ட வந்தேன்னா நான் ஏன் கோவமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி, ஏன் கோவம் சொல்லுங்க. மறுபடியும் அட, நான் என்ன அர்த்தம்? சுஷ்மா ஆண்டிக்கு என்னதான் ப்ராப்ளம்? நேர்ல நம்ம பேசும்போது கூட அவங்க குறுக்கால வந்து நிப்பாங்க. போன்லயே தான் பண்றாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வரதை தவிர இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப நீங்க ப்ளீஸ் அவங்க கிட்ட என்ன பேச விடுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போகுது. இப்ப நீங்க போனை கொடுக்கலன்னா நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். இப்ப அவங்க போன் எடுக்கல. என்ன முக்கியமான விஷயமோ தெரியல. என்ன ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேச விட்டுருக்கலாம்ல. உன்னை ஒரு நிமிஷம் விட்டா என்னோட ஒரு நிமிஷம் போயிடும் இல்லையா? இந்த வீட்டுல நான் பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஏன் கோவம்?